வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நாள், இந்த அருமையான நேரம், சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காத இந்த ஒரு மகிமையின் தருணம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறதை நினைத்து நான் உள்ள ஆழத்திலிருந்து பிதாவாகிய தேவனையும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவனையும் அவர் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், நமக்கு உதவி செய்கிற நல்ல உதவியாளர் மற்றும் என்ன சொல்வதென்றால் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டை இழந்துடாதீங்க. உலகத்தில் எந்த ஃப்ரெண்டை வேணாலும் நீங்கள் இழக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நண்பனை, அவர் மரியாதையாக சொல்லணும்னா நண்பரை இன்னும் இழக்கவே கூடாது. 1000 அல்ல, கோடான கோடி நண்பர்களுக்கு ஒப்பிட்டாலும் அவரை போல ஒரு நண்பன் கிடைப்பது மிக 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 கடினமே, சாத்தியமே இல்லை, இம்பாசிபிள் என்று சொல்லலாம். எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நிறைய அனுபவத்துக்குள்ள கடந்து சென்றிருப்பீங்க. நான் இந்த நண்பர்கள் என்கிற அந்த வட்டத்துக்குள் பல அனுபவங்களுக்குள் கடந்து சென்றிருக்கிறேன். ஏனென்றால் நான் படித்த கல்லூரிகள் மற்றும் என்ன சொல்றது, யூனிவர்சிட்டிஸ், நான் வேலை செய்கிற கார்ப்பரேட், 25 ஆண்டுகளாக நான் கார்ப்பரேட் பணியில் இருக்கிறேன், இன்னும் இருக்கிறேன். மனைவியும் கார்ப்பரேட்டில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எவ்வளவோ அனுபவங்களுக்குள் நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். அந்த அனுபவத்தின் மத்தியில் என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும், எத்தனையோ நண்பர்கள் அதாவது நிறைய அதாவது சிறு பிள்ளைகளை நான் மென்டர் பண்ணுவேன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள வழி நடத்துறது, எதிர்காலத்தை குறித்தும் அவங்களுடைய கெரியரை குறித்தும் அவர்களுடைய வேலை வாய்ப்புகள், படிப்பு எப்படி போகிறது அங்கிள், இப்படியா அப்படியான்னு சொல்லி எல்லாம் குழப்பத்தில் பரிதவிக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், குழந்தைகளுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்து நான் இந்த மாதிரி காரியங்களை செய்வது கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்து என்று சொல்வேன். எல்லாம் மகிமை இயேசுவுக்கே. அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னவென்றால், இந்த எந்த ஒரு ஃப்ரெண்டை நான் சூஸ் பண்ணணும்னா, அதாவது நான் செலக்ட் பண்ணணும்னா எப்படி இவன் சரியானவன், இவன் சரியானவ, இவர்கள் தவறானவர்கள், தவறானவன் அப்படி என்றெல்லாம் நான் பகுத்தறிவதற்கு என்ன அட்வைஸ் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடியது பைபிளை படிப்பா அப்படிம்பாங்க. பைபிளை படித்தா மட்டும் பத்தாது, பைபிளின் பிரகாரம் வாழ கற்றுக்கணும். பைபிளை படிப்பதற்கும் வேதாகமத்தின் படி வாழ்வதற்கும் நடுவில் ஒரு காரியம் இருக்கு. அதை எல்லாருமே கோட்டை விடக்கூடிய ஒரு எளிதான காரியம் என்ன தெரியுங்களா? புரிதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரிஞ்சுக்கிட்டது. இப்போ நிறைய பேர் மக்கடிச்சு படுக்க ரெண்டு ரகமான மாணவர்கள், மாணவிகள் மட்டுமே உள்ளன இந்த உலகத்துல. எந்த எல்லைக்கு போனாலும் சரி, ஒன்று மக்கடிச்சு படிச்சு எப்படியோ மார்க் வாங்கிடணும், அவனும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். மக்கடிச்சு வாங்குறவனும், மக்கடிக்கிறதுல பெரிய ஜித்தவன், மக்கடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனு இருக்கிறான். மக்கடிக்கிறவன் எல்லாம் மக்குங்கன்னு நினைக்க கூடாது, கிடையவே கிடையாது. மக்கடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணுங்க. யாரோ கேட்குறீங்க எப்படி தெரியும்னா, மக்கடிச்ச கேட்டகரியில நானும் இருந்திருக்கிறேன், அடியேனும் ஒருவனே. மக்கடிக்கிறதுக்கு டேலண்ட் வேணும். எங்க நீ அப்புறம் ஏன் ஃபெயில் ஆகுறான்? இவன் மக்கடிச்சு பாஸ் ஆக வேண்டியதானே. மக்கடிச்சும் பாஸ் ஆக முடியாதவன் அப்போ எதுக்குமே உதவாதவன் தானே. அப்புறம் நீ மக்கடிக்கிறவனை ஏன் போய் நீ இவன்லாம் மக்கடிக்கிற கேட்டகரி அப்படின்னு நீ மக்கடிச்சு வாங்குறாஜா ஃபர்ஸ்ட் ரேங்க்? முடியாது இல்லை உன்னால. சரி, இது ஒரு ரகம். இதுல எந்த தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பெரிய தவறுலாம் கிடையாது. இரண்டாவது ரகப்பட்ட மக்கள் புரிஞ்சு படிக்கிறவங்க. அவங்க மக்கடிக்கவே மாட்டாங்க. கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, கல்லூரிகளில் வாதியாரோ இல்ல டீச்சர் மிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சொல்றத பார்த்து கண் எடுக்காம பார்த்துட்டு இருப்பான். சில மாணவ செல்வங்களும் அப்படித்தான். கண்களை அவர்கள் நீங்க என்னதான் குத்துனாலும், பெண்ணு வச்சு குத்துனாலும் சரி, விளையாட்டுத்தனமே இருக்காது. அப்படியே உன்னிச்சு கவனிப்பாங்க. ஏன் தெரியுங்களா? புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி மட்டும் எடுக்கல. புரிஞ்சால்தான் என்னால சில காரியங்களை செய்ய முடியும். என்னால மூடத்தனமாவோ குருட்டுத்தனமா மக்கடிச்சு மார்க் வாங்குறதுலயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, அது எனக்கு வராதுங்க. எனக்கு புரிஞ்சாதாங்க எந்த வேலையும் நான் பண்ண முடியும். அதனால புரியலன்னா 10,000 தடவை கேள்வி கேட்க தாங்க செய்வேன்.
அப்படின்ற தரப்பட்ட மக்கள், அதாவது மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா இரண்டாவது தரப்பட்ட மக்கள். இது ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சவன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டான். நல்ல மார்க்கும், அதாவது புரிஞ்சு படிக்கிறவங்க எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்ல முடியாது. அப்படின்னா கோல்டு மெடலிஸ்ட் கோல்டு ஒருத்தனுக்கு தானே கொடுக்க முடியும் கோல்டு மெடல், இல்லைங்களா? அதுக்குன்னு மற்றவன் கோல்டு மெடல் வாங்காதவன் எல்லாம் வந்து முட்டாள் கேட்டகரி அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது. நான் சொல்றத கவனமா கேட்டுட்டு வாங்க. ஒரு பாயிண்ட் இருக்கு, முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அது வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாயிண்ட். மறந்துடாதீங்க. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதுன்னு உங்களுக்கு அப்ப தெரியும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, மக்கடிக்கிறவன் புரிஞ்சு படிக்கிறவனை பார்த்து கிண்டல் செய்ய தான் செய்வான். என்னடா பெருசா புரிஞ்சு என்ன படிச்சு என்ன கிழிச்சிரு, என்ன பாரு, நான் பாரு கிளாஸ்ல விளையாண்டு இருப்பேன், ஆனா வீட்டுக்கு போய் மக்கடிச்சு நான் மார்க் வாங்கிடுவேன். இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் எப்பவாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என் வாழ்க்கையில நான் வந்து அனுபவிச்சது. நான் வந்து மக்கடிச்சும் படிச்சிருக்கேன், புரிஞ்சும் படிச்சிருக்கேன். ரெண்டும் படிச்சும் என்னோட மார்க் வந்து அப்படியே நான் பெரிய யூனிவர்சிட்டி ரேங்க் கோல்டு மெடலிஸ்ட்லாம் சொல்லலைங்க. ஆனா அதுக்குரிய வித்தியாசத்தை நான் கண்டேன். வேதாகமத்தின் ரீதியாகவும் நான் பேசுவேன், பிராக்டிக்கலா, அதாவது என்னோட ப்ரொஃபஷன், என்னோட வேலை வாய்ப்பு, என்னோட படிப்பு, இவைகளிலும் என்னால இவைகளிலிருந்தும் என்னால பேச முடியும். இந்த மக்கடிச்சு படிக்கிறவன் பாத்தீங்கன்னா எளிதா எல்லாத்தையும் மறந்துடுவான். அடுத்த வருஷம் என்னடா மக்கடிச்ச போன வருஷம் கேட்டு பாருங்க, தெரியவே தெரியாது அவனுக்கு. ஆனா அந்த புரிஞ்சு படிக்கிறவன் இருக்கிறான் பாத்தீங்களா, 1ஆம் கிளாஸ்ல படிச்சது கூட அவன் 80 வயசுல சொல்லி தருவான். 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அவனோட கொள்ளு பேரனுக்கு. நான் சொல்றது உண்மைங்க, உண்மை. ஏன்னா இது நான் அனுபவிச்சு வாழ்ந்திருக்கேன், இதை நான் ரசிக்க ஆரம்பித்துட்டேன். அப்ப நான் மக்கடிக்கிற காரியத்தை விட்டேன். இது மக்கடிக்கிறது வந்து வேலைக்கு ஆகாது, இது வந்து தண்டம். நான் ஒரு தண்டம்னு எனக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம் உலக தோற்றத்தில், உலகத்தாருடைய கண்களில் நான் பெரிய தேர்ச்சி பெற்றவன், மிக விலை உயர்ந்த வாகனங்களை வைத்திருக்கலாம், அழகான மனைவி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஒரு முட்டாள். ஏன் தெரியுங்களா? நான் ஒரு மக்கடிக்கிற முட்டாள். நான் அதன்படி வாழாத ஒரு மூடன், குருடன் என்று சொல்லி எல்லாம் எனக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். ஆனா புரிந்து படிக்கிறவன் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஞானத்துல சிறந்தவனா இருப்பான். அதனாலதான் பாருங்க, இந்த மக்கடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் வேலைக்கு போனோன்னு பாத்தீங்கன்னா கடைசி பெஞ்சுக்கு போயிடுவான். அவனெல்லாம் சாக் கூட பண்ணிடுவாங்க, அதாவது வேலை விட்டு தூக்கிடுவாங்க. நானே அப்படி பல பேர்த்த தூக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள் அவர்கள் என்னை தள்ளினார்கள். நான் வேலை விட்டு தூக்கினவன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் இப்பதான் பேர்லாம் சொல்ல முடியாது, ஒருத்தரை வந்து இப்பதான் வந்து நான் சாக் பண்ணேன். இப்போ இல்ல, ஒரு 2 வருஷம் இருக்கும். அவர் வந்து என்னென்னமோ படிச்சிருக்காரு, என்னை விட விலை உயர்ந்த படிப்பெல்லாம் படிச்சு அவர் எனக்கு தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வேலைக்கு லாய்க்கே இல்லை. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. கடைசியில பார்த்தா அவர் என்னன்னு கேட்டா, எழுதி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதன்படி கரெக்டா வந்து வாசிச்சிருவான். ஆனா நீங்க எழுதி கொடுக்காம, டே இதுதான் மேட்ரு, ஒரு மீட்டிங் நடக்குது, நீ இப்போ இது சமாளின்னா சொதப்புன்னு சொதப்பிட்டு வருவான். ஏன்னு கேட்டா அவனுக்கு ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது முன்னமே அவருக்கு சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்தா அதன்படி அவர் வாசிச்சு நியூஸஸ், செய்திகள் வாசிப்பது, உங்கள் ஜெயராம், வாணி ஜெயராம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அழகா செய்தியை வாசிச்சுட்டு வெளியில வரக்கூடிய கேட்டகரி தான் இந்த மக்கடிக்கிற கேட்டகரி. அப்போ தான் படிச்சதுக்கும் தான் வாழ்ற வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. கரெக்டுங்களா? தான் படிச்ச படிப்புக்கும் தான் பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனாலதான் பாருங்க, நிறைய படிச்ச டாக்டர், ஐயோ இவர் எங்கோ யூஎஸ் எல்லாம் போய் படிச்சிருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பார்த்தா நம்மள உயிரே எடுத்துடுறாங்க. சில பேர் நல்ல டாக்டருங்க இருக்கிறாங்க. டாக்டருங்க வந்து தெய்வத்துக்கு சமம் கிடையாது, ஆனா தெய்வத்தோட விரலா இருந்து அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான வேலை. இந்த வேலையை நான் வந்து குற்றம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தான் போய் பார்க்கணும். அவங்க தேவனுடைய பிரதிநிதியா இருந்து அந்த காரியத்தை நமக்கு செஞ்சு தராங்க. அதனால பிக் சல்யூட் டு ஆல் தி டாக்டர்ஸ் இன் தி வேர்ல்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த மண்டையில வந்து படிப்பு ஞானத்தை மட்டும் வச்சு வேலை பண்றாங்க, மக்கடிச்ச இதெல்லாம் பிராக்டிக்கலா அவங்கனால வந்து பிராக்டிஸ் பண்றப்ப நான் சொல்றேன். ஆனா சில டாக்டர்ஸை கைராசி டாக்டருங்க அப்படிம்பாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க புரிஞ்சு படிச்சவங்க.
அவங்களால டக்குன்னு டயக்னைஸ் பண்ண முடியும். சரியா அந்த பிரச்சனையை அழகா ஆராய்ந்து பார்த்து, தன்னுடைய படிப்பு ஞானமும் தேவை. படிப்பு ஞானத்தை வச்சுதான் அவங்களால வைத்தியம் பார்க்க முடியுது. அப்போ அந்த படிப்பு ஞானத்தை வைத்தும் சில பிராக்டிக்கலான காரியத்தை வைத்தும் கரண்ட் சிச்சுவேஷன், அதாவது ப்ரெசண்டா என்ன ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, எங்கப்பா வலின்னு சொல்ல கரெக்டா டயக்னைஸ் பண்ணி கண்ட இன்னைக்கு எந்த டாக்டர்கிட்ட போனா சரி, இந்த பிளட் டெஸ்ட், அந்த ஸ்கேன், இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுலயே 50,000 ரூபாய் பில்ல போட்டுருவோம். சாதாரண ஜனம் என்ன பண்ணுவான்? அந்த காலத்துல அப்படிதான் வைத்தியம் பார்த்தாங்களா? நான் போவேன் ஒரு டாக்டர் கிட்ட, நாக்கு நீட்டுறா அப்படிம்பாரு. நல்லா கண்ணை இழுத்து பார்ப்பாரு, இந்தா இந்த மஞ்சள் கலர் மாத்திரை சாப்பிடு, சரியா போயிருங்க. இல்லைன்னா பட்டுக்க வச்சு ஐயான்னு கத்துவேன், ஒரு ஊசியை குத்தி விடுவார் பாருங்க, ரெடி ஆயிருவேன். நல்லா இன்னும் உயிரோட தானே இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் வைத்தியம் பார்த்த காலங்கள்லாம் இன்னைக்கு போயாச்சு. டெஸ்ட்டுங்கெல்லாம் முக்கியம் தான், சரி அதை விட்டுருங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த மக்கடிக்கிற கேட்டகரி யாரு தெரியுங்களா? மக்கடிக்கிற தரப்பட்ட ஜனங்கள் பரிசேயர்கள். அதனாலதான் இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் ஒத்தே போகல. பரிசேயனுக்கு பரிசேயன் தான் நானும் அப்படின்னு சொன்னவர் தான் பவுல் அப்போஸ்தலர். ஏன் தெரியுங்களா? ஒரு காலத்துல இந்த பரிசேயனா, மூடனா, குருடனா இருந்தவர் தான் பவுல் அப்போஸ்தலர். அதற்கு பின்பே என்ன பண்ணினாராம்? கலாத்தியர் 1:17 எடுத்து அப்புறமா வாசிச்சு பார்த்துக்கோங்க. 3 வருடங்கள் கர்த்தராகிய தேவன், நீ அரேபியாவுக்கு போயிட்டார், பாலைவனத்துக்கு போயிருந்தார். அங்க இயேசு கிறிஸ்துவே அவருக்கு போதித்தார் என்று சொல்லி ஒரு நிருபத்துல எழுதியிருப்பார். உங்களுக்கெல்லாம் செலச்சவன் கிடையாதுடா, நானும் இயேசு கிறிஸ்துவெல்லாம் பார்த்துருக்கேன். நீ இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்துருக்கலாம், நான் இயேசு கிறிஸ்துவ என்னுடைய ஆசானே அவர் தான். என்ன பண்ணினார் தெரியுங்களா? அந்த 3 வருஷம் பவுலிங்க வா அப்படின்னார். ஏதோ நான் பார்த்த மாதிரி இவர் பார்த்த மாதிரி சொல்றாருன்னு இப்படிதான் நடந்திருக்கும். அதுதான் உண்மை. நீ படிச்சதெல்லாம் என்ன பண்ற தெரியுமா? ஒரு பேப்பர்ல எழுதி கிழிச்சு போட்டு எரிச்சிரு. அதாவது யூ அன்லேர்ன் எவ்ரிதிங். அன்லேர்ன், ஆங்கிலம் தெரியும் இல்லைங்களா? அன்லேர்ன் என்ன தெரியுங்களா? நீ படிச்ச உன்னோட மக்கடிச்ச ஞானம், உன் கேள்வி ஞானம் எல்லாத்தையும் மறந்துடு ராஜா. நீ கிளீன் ஸ்லேட்டாவா, எல்லா ஸ்லேட்ல இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு காலி ஸ்லேட் பென் பேப்பர் எடுத்துட்டு வந்து உக்கார முன்னாடி. இப்போ நான் உனக்கு கிளீனா சொல்லித்தரேன் ஆரம்பத்துல இருந்து. அப்ப எங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாரு இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலருக்கு சொல்லி தரதுக்கு? ஆதியாகமம் 1:1 ஆரம்பிச்சிருக்கிறார். அதனாலதான் 3 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு கத்துக்கிறதுக்கு. அந்த 3 வருஷம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச பிறகுதான் அவர் ஊழியத்துக்கே வர்றார். ஊழியம் சைட் பை சைட் நடந்துட்டு இருந்தது. அவரும் சில காரியங்கள் எல்லாம் சொல்லிதான் தந்தாரு, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. பட் ஆனா சரியா அவர் ஊழியத்துல வர்றதுக்கு 3 ஆண்டுகள் ஆயிற்று. அதற்கு பின்பு இப்ப வரைக்கும் பவுலோட ரெக்கார்டை பீட் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறக்கலங்க. அவரு தாங்க டாப். நான் சொல்றேன், புதிய ஏற்பாடு ஹீரோ யாருன்னு கேட்டா நம்பர் 1 ஜீசஸ் தான், ஏசப்பா தான். 2வது யாருன்னு கேட்டா பவுல் தாங்க. அதுக்கப்புறம் தான் பேதுருவே சொல்லிட்டாரு, பவுல் பிரதர் இருக்கார் பாத்தீங்களா, அந்த பிரதரோட கடித்த புரியாதவன் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், ஒரு வாயவே திறக்க கூடாதுன்ட்டார். எழுதியிருக்காரு 1 பேதுருல 2 பேதுருலன்னு தெரியல. ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா பயங்கர ரிச்சஸ். அவருடைய தாழ்ந்துகள் எல்லாம் விலை உயர்ந்தது, மேலானது, மகிமை அடைந்தது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் பேதுருவை சரியா திட்டுனார் ஒருத்தர். அப்ப கூட ஒரு கோச்சுக்கல. பேதுரு என்னதான் இருந்தாலும் ஹெட் ஆஃப் தி சர்ச் இல்லைங்களா? அவர் தான் பிஷப் மாதிரி, போப்பு மாதிரின்னு வச்சுக்குவோம். அவரே இவரு திட்டி போட்டாரு, என்னையா நீ எப்ப பார்த்தாலும் நீ ஒரு மாதிரி இங்க உட்காந்து பேசுற, அங்க வந்தா வேற மாதிரி பேசுறேன்னு, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி கூடயே நீ சுத்திட்டு இருக்க, என்னோட எல்லாம் திட்டுனாரு. பிடிச்சவர் செல்லமா எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பவுல் அப்போஸ்தலருடைய மேன்மை என்னன்னு. இப்ப பவுல் அப்போஸ்தலர் பத்திய காரியம் இல்லைங்க. பவுல் அப்போஸ்தலர் மக்கடிக்கிறவரா இருந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா புரிந்து அறிந்து காரியங்கள் படி செயல்பட ஆரம்பித்து விட்டார். மத்தேயு 23 முழுவதும் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க இயேசு கிறிஸ்து எப்படியாக கடிந்து கொள்ளுகிறார் பரிசேயர்களே என்றெல்லாம் வர்ணிக்க கூடும். வெள்ளையடித்த கல்றைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, இப்படியெல்லாம் சொல்லி திட்டுவார். எதுக்காக திட்டுனார்னு ஒரு பய யோசிக்கல இது வரைக்கும். மூடர்களே, குருடர்களே என்றெல்லாம். ஏன்னு கேட்டா நீங்க படிச்சபடி நீங்க வாழல. You did not live the Bible. You are only the reader of the Bible. You were not the doers of the word. கர்த்தருடைய வசனத்தின் படி நீங்க வாழலப்பா. ஏன்னா நீங்க மக்கடிச்சனால நீங்க மறந்து போயிடுறீங்க. அதோட மேன்மை, மகத்துவம், முக்கியத்துவம் இதெல்லாம் தெரியாமலே உங்களுக்கு போயிருது. எனக்கு தெரியும் 15 நிமிஷம் ஆக போகுது. இது முக்கியங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன உணர்த்துறாரு இதை சொல்லும்படி. பைபிள் இன்னைக்கு பாரம்பரிய புத்தகத்தை போல, இந்த வேத புத்தகத்தை போல சும்மா வாசிக்கிறது, இந்த மந்திரமா எழுதி வச்சிருக்கீங்க, மாயாஜாலம் பண்ற புத்தகமா அது?
மிராக்கல் மிராக்கல் மிராக்கல், அற்புதம் அற்புதம் அற்புதம், ஃபயர் ஃபயர்னு இன்னைக்கு வாழ்வாள்னு கத்துற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகம். நீங்க இதன்படி அறிந்து வேதத்தின் நியாய பிரமாணங்கள், வேதத்தின் ரகசியங்கள், வேதத்தின் கோட்பாடுகள், வேதத்தின் நியமங்களை வந்து நீங்க அறிந்தீர்களானால் உங்க வாழ்க்கை மாறியே விடுங்க, வேற லெவலுக்கு போயிருவீங்க நீங்க. அப்படின்னா எனக்கு போராட்டமே வராதா, காரு பங்களா எல்லாம் வருமா? பாத்தீங்களா, மக்கடிச்ச கேட்டகரி. மக்கடிச்சவன் இப்படிதான் யோசிப்பான். எங்கே என் கார், எங்கே என் புது வீடு, எங்கே என் புது பொண்டாட்டின்னு கேட்கிற கேட்டகரி தான் இன்னைக்கு அதிகம். போய் பாருங்க நீங்க, இந்த கூத்து தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள. யார் இதெல்லாம் சுட்டி காட்டுறது? யாரெல்லாம் இதை பத்தி பேசுறது? பேசுனா சபைக்கு ஒரு பையில வரமாட்டான், வர வேண்டாம். வெறும் சபையாவது மோட்சத்துக்கு போகும்ல. நீங்க இருப்பீங்க பாஸ்டர், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்க இருப்பீங்க. உங்க குடும்பத்தை நீங்க வந்து வழி நடத்தக்கூடிய குடும்ப தலைவனா இருந்தா, தலைவியா இருந்தா, எச்சரிப்பின் சத்தத்தை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. தப்புன்னா தப்புன்னு சுட்டி காட்டணும். ஐயோ புள்ள கோச்சுக்குங்க, புருஷன் கோச்சுக்கார், அவருக்கு பிடிக்காதுங்க. பிடிக்கலன்னா என்னங்க? பிடிக்கலனாலும் வாழ்ந்துட்டு மோட்சத்துக்கு போக வேண்டாமா? இல்லைங்களா? பைபிள் இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் எனக்கு வந்து இன்னும் விளங்கவே விளங்காது. நான் கேள்வி கேட்கவே மாட்டேனே. சரிப்பா, ரைட்டுப்பா, விடுங்க. இந்த வலியை அனுமதிச்சிருக்கீங்க, இந்த வேதனை அனுமதிச்சிருக்கீங்க, இந்த தோல்வி அனுமதிச்சிருக்கீங்க, நோ ப்ராப்ளம். ஆனா 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்தெல்லாம் என்ன ஆண்டவர் வந்து அங்க கூப்பிட்டீங்க வா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு அனுமதிச்சேன்ல, அது ஏன்னு தெரியுது அப்போ? ஐயோ, கதறி அழுவேன் நான். நல்ல வேலை ஃபெயில் ஆனேன், நல்ல வேலை நான் வேற கம்பெனி மாறல. போயிருந்தா அந்த கம்பெனியில மூழ்கியே போயிருப்பேன். ஆஃபர் லெட்டர் கிடைச்சதுங்க, 5 மடங்கு சேலரி கொடுத்தான். கர்த்தர் தெளிவா எனக்கு சமாதானத்தே தரல. நீ போக கூடாது, உக்காரிங்க அப்படின்ட்டாரு. அப்ப எனக்கு கிள்ளி கிள்ளி போட்டானுங்க சேலரி. ஒண்ணுமே சுத்தமா கைக்கு வர்றதும் தெரியாது, நிக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது, அந்த மாதிரி. அப்போ ரொம்ப அழுதேன் நான். என்ன ஆண்டவரே, நீங்க ஒரு சமாதானத்தையே தர மாட்டேங்கிறீங்க சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஆஃபர் லெட்டர்ல வச்சிருக்கேன். மனைவிதான் சாட்சி. ஆனா 10 ஆண்டுகள் கழித்து அந்த கம்பெனியே இல்லைங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு பேரே இல்லை. போயிருந்தீங்கன்னா என்னடா இருப்பேன் நீன்னு கேட்டார். ஆனா இதே இடத்துல எனக்கு ஆண்டவர் வந்து பல மடங்கான உயர்வுகள் எல்லாம் கொடுத்தார். சரியா மேட்ச் பண்ணிட்டார். அவர் அற்புத புயங்கள் மத்தியில வாசம் செய்கிற மிகப்பெரிய தேவன். அவருடைய புயங்கள்லாம் அற்புதமானது. அவர் வழிகள் எல்லாம் மனிதனுடைய ஞானத்துக்கு எட்டாத ஒரு வழிகள். சரிங்க, இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, தயவு செஞ்சு பைபிளை புரிஞ்சு படிங்க. புரியலன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அதன்படி நீங்க வாழ தொடங்கி விட்டீர்களானால், காரு பொங்கல் எல்லாம் அதை கொடுக்கறதுலாம் ஒரு இதுங்க, ஒரு அதாவது சாரிங்க கொலக்கு இல்லைங்க, சப்ப மேட்ரு அப்படிம்பாங்க சென்னை பாஷையில். இது ஒரு சப்ப மேட்ருங்க. என்னங்க நீங்க, வான அண்ட சராசரனை படுத்து ஒருவராய் நின்று ஆளுகை செய்கிறவர், உலகத்தின் தங்கம் வைதூரியம் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவருக்கு உரியது. உங்களை பணக்காரன் ஆக்குறது, என்ன பணக்காராக்குறது ஒரு பெரிய மேட்ரா? ஏற்கனவே நீங்க பணக்காரராக தான் இருக்கீங்க, கவலையப்படாதீங்க, அதெல்லாம் வந்துடும். ஆவிக்குரிய ரீதியில எப்படி இருக்கீங்க, அதுதாங்க நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மளை நடத்தி செல்லும். இம்மையின் காரியம் அல்ல, மறுமையின் காரியத்தை குறித்து யோசிக்க அது தூண்டும். ஓகே, வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல பல மாதங்களாக பல காரியங்களை குறித்து விவரித்து வருகிறோம். ஏறத்தாழ 100வது அத்தியாயத்துக்கு எட்டி கொண்டு இருக்கிறோம். இது 99ன்னு நினைக்கிறேன், இல்ல 100ஆவும் கூட இருக்கலாம், தெரியல. 100 அத்தியாயங்களை நாம் போதித்திருக்கிறோம். ஏறத்தாழ 4வது அதிகாரத்துக்குள் கடந்து 4வது அதிகாரத்தோட மைய பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நான். அதாவது 3வது அதிகாரம் எப்படின்னு கேட்டா, விழுந்து போன மனிதன், விழுந்து போன உலகம், இப்படிப்பட்ட பாவத்துல நிறைந்த அந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணம் தான் என்ன என்று சொல்லி எல்லாம் அலாசி ஆராய்ந்து எவ்வளவோ மணி நேரம் பேசியிருக்கோம். அதெல்லாம் மறக்காம கேளுங்க. இப்போ 4வது அத்தியாயத்துக்குள் நாம் கடந்து சென்று இருக்கிறோம், 4வது அதிகாரத்துக்குள் கடந்து சென்று இருக்கிறோம். அதுலயும் பல மணி நேரங்கள் பேசி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாவத்தின் பின்விளைவுகள் எப்படி சுயரூபம் எடுத்தது, தலை விரித்து ஆடின அந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம். பின்விளைவுகளை யோசிக்காம சில காரியங்களை நாம் செய்கிறப்போ வாழ்க்கை முழுவதும் நாம் கஷ்டப்படக்கூடிய அந்த காரியத்தில் அனுபவம் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், இல்லைங்களா? நான் அனுபவிக்கிறவங்களே நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் நிதானமா முடிவு எடுக்காம அவசரம் கொடுக்க, இந்த 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 லேண்டு விட்டா இப்ப கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிலத்தை வாங்குறது. பார்த்தா ஒரு புறம்போக்கு லேண்டை வாங்கி முடிஞ்சு போச்சு எல்லா காசும். இருக்கிறதெல்லாம் வித்து எல்லாம் செட்டில் பண்ணி ஜெயிலுக்கு போகாம நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வாடகை வீட்டில் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பான்.
இந்த மாதிரிலாம் தவறுகள் செய்வதற்கு காரணம் என்னவென்றால், பின்விளைவுகளை யோசிக்காம அவசரமா போய் மூடத்தனமா, முட்டாள்தனமா, குருட்டுத்தனமா போய் சில காரியங்களை ஜபத்தோட தபத்தோட ஆண்டவரோட கூட கலந்து ஆலோசிக்காம போய் எல்லாம் மாட்டிக்கிறோம் பாத்தீங்களா? அதே கான்செப்ட் தான். 4வது அதிகாரம் முழுவதும் அதை குறித்து நாம் பார்க்கலாம். ஏற்கனவே பார்க்க தொடங்கி விட்டோம். இப்பொழுது எதை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், காணிக்கை என்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் பல காரியங்களை பார்த்தோம். காணிக்கை கொடுப்பதென்றால் என்ன, எந்த விதமான காணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்வார், எந்த விதமான காணிக்கைகளை கர்த்தர் நிராகரிக்க கூடும் என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆச்சாரமாக தான் சில காரியங்களை நாம் சற்று ஆழமாக போய் நாம் விவரித்தோம். இப்போ அந்த காணிக்கை அப்படின்ற காரியம் பார்ப்பீர்களானால் தசம பாகத்தின் ரீதியில் வந்துவிட்டது. சில பேர் உதார்த்தமான காரியங்களை காணிக்கைகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு பாவம் நிறைய பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாலியெல்லாம் வித்து ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க. வாங்குறவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட இருக்கிறது தாலி ஒண்ணுதான், அதை வாங்கி ஒரு சர்ச்சு கட்டுவாராம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு இது பிடிக்காது. அப்படி பைபிள் எங்காவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் பேசுனதை வாபஸ் வாங்கிக்கிறேன். சரிங்களா? உங்க தாலிகள் எல்லாம் வித்து நீங்க கொடுத்து எல்லாம் கோல்டு ஆஃபரிங் எடுப்பாராம். கோல்டு ஆஃபரிங் எங்க எடுத்தாங்க தெரியுங்களா? முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சீனை மலை கீழே விபச்சாரத்தின் ஆவி வந்தப்போ கோல்டு ஆஃபரிங் எடுத்தானுங்க. கோல்டு ஆஃபரிங் எடுத்து போய் இன்னைக்கு நம்ம ஒண்ணு வித்தியாசமா பண்ணலாம். எல்லாரும் எடுத்துப்பாங்க, கையில காதுல இருக்கிறதெல்லாம் கரட்டி போட்டு கொள்ளையடிக்கிறவனுங்க வருவானுங்க பாத்தீங்களா அந்த ட்ரெயின்ல பஸ்ல. இந்த திருட்டு புத்தனை பாடுறவங்க தான் இந்த மாதிரி கோல்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, அந்த முட்டாள்தனத்தை நான் ஒரு தடவை இல்லைங்க, நிறைய தடவை பண்ணியிருக்கேன். பைபிள் எனக்கு 18 வயசுல இருந்து தெரியுங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த முட்டாள்தனத்தை நான் 10 ஆண்டுகள்ல ஒருக்கா பண்ணியிருக்கேன், 13வது ஆண்டுல நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் கடந்து போன அனுபவங்களைத்தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தரே சாட்சி, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மை. என் மனைவி சாட்சி அதுக்கு, நான் என்ன பெற்றோர் என்ன பெத்தவங்க சாட்சி அதுக்கு. சர்ச்சு கட்டுறாங்க, சர்ச்சு கட்டுங்க, அருமையான ஒரு பணி. திருச்சபையை நாம் நிறுவ வேண்டும், அதெல்லாம் மகத்துவமான ஒரு ஊழியம், சூப்பர், பண்ணுங்க, சர்ச்சு கட்டுங்க. ஆனா இப்படி அடிச்சு பூடிங்க கட்டாதீங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். சரி, அவங்கள விட்டுருங்க, நீங்க ஏங்க ஏமாந்து போறீங்க? உங்களை பத்தி தான் இப்ப பேச்சு. அடிச்சு போடுங்கிறவங்கள பத்தி நான் பேசல. அவங்க பாஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டோம், அவங்க இவாஞ்சலிஸ்ட்னு பேர் வச்சுக்கிட்டோம், என்ன வேணா வச்சுக்கிட்டோம், அதை பத்தி நான் அவங்கள பத்தி எல்லாம் பேசல. அவங்க எங்க போவாங்கன்னு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். கர்த்தரோட கோப ஆக்கினைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க, அது வேற விஷயங்க. இப்ப நீங்க ஏங்க போய் குருட்டுத்தனமா பண்றீங்க? இதெல்லாம் குறித்து நம்ம பேசணும். அதை விட முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா, காணிக்கை என்றால் இட் இஸ் நாட் ஒன்லி டிரான்ஸ்லேட்டட் டு மணி. உடனடியா காணிக்கைன்னா உடனே பர்சு தான் எடுப்பார். அந்த காணிக்கையை கர்த்தர் எதிர்பார்ப்பதை விட அது கொடுக்கணும். காட் லவ்ஸ் a cheerful giver. ஏதாவது உதார்த்தமான காணிக்கைகளால கொடுக்கறவனை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரு, பிரியமா இருக்கிறாருன்னு பைபிள் இருக்கு. கொடுங்க. ஆனா அது என்னன்னு கேட்டா, கடன் வாங்கி கொடுக்காதீங்க. அது ஒண்ணு. இந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாம் பார்த்தோங்க. சரி, அது விட்டுட்டு நம்ம வெளியில வந்துடலாம். என்னப்பா இதை டீட்டெயிலா பார்க்கணும்னா நீங்க பழைய அத்தியாயங்களை போய் நம்ம பேசலாம். சாராம்சம் என்னவென்றால், காணிக்கை என்றால் கர்த்தருடைய கண்ணோட்டத்துல எப்படிப்பட்ட காரியமா இருக்கு தெரியுங்களா? உங்களுடைய மனதின் நிலைமை, அதாவது மனநிலை என்று சொல்லலாம். இருக்கிறவன் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பைத்தியம் பிடிச்சிட்டு காலை தூக்கி வீசுறது, ரோட்ல போற வரவங்களை எல்லாம் அடிக்கிறது, சட்டையை கிழிச்சுக்கிறது, இப்படிப்பட்டவன் தான் மனநோயால் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒன்னும் எங்கேயோ இருக்கிறீங்க, 1920 இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலத்தோட ட்ரெண்ட் என்ன தெரியுங்களாங்க? பைத்தியம் பிடிச்சவன் சட்டையை கிழிச்சுட்டு போறவன் ரொம்ப டேஞ்சரான ஆளே கிடையாது. ஆனா
எல்லாம் தெரிந்ததை போல நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பான், நல்லா வேலை செய்வான், நல்லா பேசுவான். திடீர்னு பாத்தீங்கன்னா 8வது மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டில போய் ஒரு ஆள் டெல்லியில தான் மனைவியை துண்டு துண்டா வெட்டிட்டாங்க. வெட்டி எத்தனை துண்டா பண்ணான்னா அதை அவனால எண்ணவே முடியலையாம். நாய்க்கு கறி போடுற மாதிரி அந்த அந்த அம்மா அந்த பொண்ணை போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி போட்டான். லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அப்புறம் கேட்டு எல்லாம் பிடிச்சி டெல்லியில நடந்துச்சு. இப்போ ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி என்னடா அப்படின்னு கேட்டா, இவன் ஏதோ கேட்டிருக்கிறான், அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லி இருக்குது. எவன் மேலேயும் இருந்த கோபத்தை கொண்டு போய் அந்த பொண்ணு மேல காய்ச்சி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறான். ஏங்க நான் சொல்றதெல்லாம் சும்மா கட்டுக்கதை இல்லைங்க, நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதை பாலித்தீன் கவர் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அடுக்கி வச்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான். பாதி வழியில புடிச்சிட்டாங்க. புடிச்சு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பார்த்த ஒரு பெண் போலீஸ் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சான். அப்படி இருக்குதான். அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தது எனக்கெல்லாம் கடியாரமே நின்று போயிருக்கும். அப்ப அவர் பேர் என்னங்க? மனநோயாளி. கேட்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெரிய கம்பெனியில வேலை செய்யறான். கம்பெனி பேரை சொல்லல, என்ன பேர் கெட்டு போயிடும். அப்போ கர்த்தர் எதை பார்க்கிறார்? ஒருவனுடைய மனநிலையை பார்க்கிறார். அவன் மனநிலை எப்படியா இருக்கிறது? மகிழ்ச்சியா இருக்கிறவனா, துக்கத்துல இருக்கிறவனா, கஞ்ச பிசினாரியா, இல்ல யதார்த்தமான காணிக்கையினால எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குறவனா? என்கிட்ட இருக்கியா கொடுக்குறேயா? இல்லைன்னா கர்த்தர் கொடுப்பாரு, திருப்பியும் கொடுப்பேயா? அது நம்பிக்கையில விசுவாசத்தோட இருக்கிறானா? இல்ல தனக்கு தான் முதல்ல செல்ஃபிஷ்பாங்க, சுயநலவாதி, இப்படி இருக்கிறானா? தன் மனைவி பிள்ளைக்கே கொடுக்க மாட்டான், எனக்கு வேணும் அப்படிமா. நாளைக்கு காலை நீ செத்து போயிட்டீங்கன்னா என்னப்பா பண்ணுவ அதெல்லாம் வச்சுட்டு? இப்படிதான் கோவிட்ல எல்லாம் போய் சேர்ந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கஞ்ச பிசினாரிங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க. அதான் பைபிள் எழுதியிருக்கு, பாவிகளோட சொத்து நீதிமான்களுக்கேன்னு சொல்லிட்டு. நீதிமான்கள் யாருன்னு தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லாம இந்த பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கிறான், அவங்க எல்லாம் கூட நீதிமான் தாங்க. பாவம், ஒருத்த கதையை கேட்டு பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தவங்களா இருப்பாங்க, திடீர்னு இந்த நிலைமைக்கு ஆயிருப்பாங்க. சில பேர்ல பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரியே தெரிய மாட்டாங்க. அப்ப எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஏதோ சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப கர்த்தர் ஒருவனுடைய மனநிலையை பார்க்கிறான். அவன் பரிசுத்த எண்ணத்தோட தருகிறானா? அவனுடைய பணம் வரவு எங்க இருந்து வரக்கூடியது? சாராய் கடை வச்சுட்டு நீங்க போய் தசமாவா கொடுத்தீங்கன்னா நீங்களும் நாசமா போவீங்க, அந்த சர்ச்சும் நாசமா போயிடும். 2 பேரும் மொத்தமா போய் கோவா அக்னியில நீங்க அக்னி கடல விழ போறீங்க. பாஸ்டர்மார்களே தயவு செஞ்சு கேட்காம, அதாவது டக்குன்னு லட்சக்கணக்கில் ஒரு செக் எடுத்து கொடுக்குறாருன்னா, பிரதர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. இதெல்லாம் பார்ப்பாரு கர்த்தர். அதனாலதான் கர்த்தருக்கு ஏற்புடைய காணிக்கை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் ஒருவனுடைய மனநிலையில் இருந்து ஆரம்பிக்கிறது. அதை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். மறுபக்கம் பார்ப்பீர்கள், தேவனோட எப்படி ஒப்புரவாகிறது என்று சொல்லி ஆதாம் ஏவாள் யோசித்து பார்க்கிறப்போ அவர்கள் காணிக்கை என்கிற காரியத்தை அவர்கள் முறையாக கண்டுபிடித்தார்கள். They discovered a concept of offering. அதுக்கு முன்னாடி காணிக்கைங்கிற கான்செப்டே கிடையாது. கர்த்தர் காணிக்கை பத்தி பேசவும் இல்லை. அவர் கொடுத்த ஒரே கட்டளை, டே ஜீவ விருட்சத்தை கனிகளை சாப்பிடும், அந்த கனியை சாப்பிடாத, நன்மை தீமையும் அறிகிற கனியை சாப்பிடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. ஏன்னா மற்றதெல்லாம் இந்த ஞானம் பார்த்துக்கும், பாவமே நுழைஞ்சிருக்காது. ஆனா கோட்டை விட்டாங்க. இப்ப ஆண்டவரோட போய் ஒப்புருவாகணும். ஏன்னா தே ஃபீல் அ வாய்ட் இன் தம். ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கேப் இருக்கு அவங்களுக்கு. அதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோக்கத்திலே இருக்கிறதுனால அவங்க வந்து முறையாக தன்னுடைய பசங்களை கூப்பிட்டு பசங்களா காணிக்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம அதை குறித்து ஆதியாகமம் 4:3-4 பார்த்து விட்டோம். சாரி, என்னன்னு கேட்டா ஆபேல் பார்ப்பீர்களானால் அங்கே நல்ல கொளுத்த ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வரார். காயின் பார்த்தீர்களானால் அங்கே நிலத்தின் கனியை கொண்டு வரார் அப்படின்னு இருக்கு. இதையும் பார்த்தோம். ஆண்டவராகிய தேவன் ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையை அவர் வந்து அங்கீகாரம் செய்கிறார். ஹி ரெஸ்பெக்டட், மரியாதை செய்கிறார், கனம் பண்றார். அப்போ இதையும் நாம் பார்த்தோம். எதனால காயினோட காரியத்தை, அதாவது காயினோட காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை, எதனால் அவர் கனம் பண்ணவில்லை என்றால், அப்போ அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு விளக்கத்துக்குள் வியாக்கியானத்துக்குள் நம்ம போறப்போ கண்டுபிடிச்சோம், நாம வந்து அழுகி போன பழத்தை கொடுக்கல. அழுகி போன பழத்தை கொடுத்தான்னு எங்கேயுமே எழுதல. அப்ப நம்ம அந்த எக்ஸ்போர்ட், தேர்ட் குவாலிட்டி அதெல்லாம் பேசணும் இல்லையா, டஸ்ட் டீ ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பேசி நம்ம கொண்டு வந்தோம். அப்படின்னா என்னன்னா நல்ல பழத்தெல்லாம் இவர் வச்சுக்கிட்டாரு, அது கொடுக்க மனசு வரல அவனுக்கு.
இதை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ பிரயாசப்பட்டிருவேன். இது காணிக்கைன்னு கொடுத்தா அது வீணா தானே போக போகுது. கர்த்தரா வந்து எடுத்து சாப்பிட போறார், அது எப்படி அவர் எடுத்துக்குவாரு? முதல்ல நம்ம ஒரு ட்ரையல் பார்க்கலாம், பார்த்துட்டு அப்புறம் வந்து வேணா இது இந்த 10 பழம் இருந்து இதுல ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு ஏதோ யோசிச்சிருக்கான் அவன். அது வந்து ஏற்புடையது அல்ல. கர்த்தருக்குன்னு வந்தா காசு என்ன, பணம் என்ன, வீடு என்ன, அந்தஸ்து என்ன, எல்லாத்தையும் தூக்கி விசிறிட்டு வருவையா? அப்படிதான் பேதுரு வந்தார், அப்படிதான் பவுல் வந்தார். பவுல் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுங்களா? 5000 கோடி இந்திய தொகைக்கு அதிபதி. அவரோட ஷேர் மட்டும் பெரிய பணக்காரன். அது மட்டும் இல்ல, கோல்டு மெடலிஸ்டுங்க. கமாலியல் யூனிவர்சிட்டினா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மாதிரி, ஏல் யூனிவர்சிட்டி மாதிரி யூஎஸ்ல இருக்கு இல்லைங்களா, யூகேல இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இடமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் அதுல கோல்டு மெடலிஸ்ட். கமாலியல் யூனிவர்சிட்டியில இடமே இருக்காது. அவர் பெரிய பைபிள் டீச்சர். அவர் சொன்னாரு, அரேபியாவுக்கு கூப்பிடுறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். அரேபியா வேண்டாம், அமெரிக்கா வேண்டாம், நீங்க தான் வேணும்ட்டு வந்தார். சரிங்களா? அதுதான் வந்து அந்த மனநிலையை கர்த்தர் பார்க்கிறார். தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு, தன்னுடைய மேன்மை, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய மகிமை எல்லாத்தையும் விட்டு விட்டு தன்னை தாழ்த்தி வந்தவர்கள் தான் இந்த மாதிரி பெரிய புண்ணியர்கள், செயின்ட்ஸ் ஆஃப் காட். அந்த மாதிரி எண்ணம் காயினுக்கு இல்லை. ஏன்னு கேட்டா, தனக்கு எனக்கு முதல்ல நான், கடவுளுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த காரியத்தெல்லாம் பார்த்தோம். இப்போ 5வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். அங்க பார்ப்பீர்களானால் இது தெரிஞ்சதுதான். பட் he did not respect Cain and his offering. இதை குறித்து ஏற்கனவே விவரிச்சிட்டோம். ஏன்னு கேட்டா, காயின் வந்து அங்க கணத்துக்கு ஏதுவான காரியத்தை அவன் செய்யவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடவுளோட ரொம்ப சண்டை பிடிக்கிறாங்க, கடவுள் மேல வெசனப்படுறாங்க, கடவுளை கோவிச்சுக்கிறாங்க. ஆனா அதனுடைய அந்த மையப்பகுதியை கோட்டை விட்டுறாங்க. என்ன மையப்பகுதின்னு கேட்டா, எதனால் கர்த்தர் நிராகரித்தார்? அதே அவங்க கிட்டே போய் கேளுங்க. கர்த்தர் நியாயஸ்தர், அவர் நீதிமான், அவரிடம் அநீதி இல்லை, அவர் பரிசுத்தவான், அவர் கண்கள் எல்லாம் சுத்த கண்ணர் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஆனாலும் பாத்தீங்கன்னா என்ன வந்து கனமே பண்ணலங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு கடவுள் எப்படி அவர் தவறு செய்ய முடியும்? அப்ப தவறு வந்து ஆண்டவர்கிட்டயா உங்ககிட்டயா? எங்கிட்ட இல்ல, அவருக்கு எங்கிட்ட தாங்க. ஆனாலும் அப்படின்னா அப்போ அவரும் தவறு செஞ்சிருக்காருங்கிறதுக்கு பொருள் ஆகும் இல்லையா? நான் இந்த தவறெல்லாம் பல முறை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆண்டவர்கிட்ட கோச்சிருக்கேன். இனிமேல் நான் வந்து ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த பைபிள்லாம் தொட மாட்டேன், அப்படியெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். அவ்வளவு சோதனைக்குள் நான் தள்ளப்பட்டேன். ஆனால் திராணிக்கு மேல சோதனை அனுமதிக்கிற தேவன் ஆண்டவர் கிடையாது என்கிற அந்த வசனத்தை நான் என்றைக்கு கண்டுபிடித்தேனோ, 1 கொரிந்தியர் 10:13, அந்த நாளில் என் முட்டாள்தனத்தை உணர்ந்து நான் இப்படியாக ஆண்டவரிடம் கேள்வி கேட்பதில்லை. குயவனிடம் வந்து ஒரு களிமண்ணு கேள்வி கேட்கறான். ரோமர் 9:20-21 நீங்கள் வாசித்து பாருங்கள். கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லையே என்று பைபிள் சொல்லுகிறது இல்லைங்களா? ஆனா கேள்வி கேட்கணும், அதுவும் பைபிள் சொல்லுது. கேள்வியினால் ஞானம் பிறக்கும் என்று சொல்லி. என்ன விதமான கேள்வி கேட்கணும்னா, கடவுளே என்னிடம் என்ன குறைய கண்டீங்க, அதை நீங்க எனக்கு வெளிப்படுத்தினாதானே எனக்கு சரி செய்ய முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கொடுங்க, கிருபை கொடுங்க, இரக்கம் கொடுங்க. நான் அதை சரி செய்ய விருப்பத்தோட வந்திருக்கேன். ஒரு தகப்பன் சிச்சித்தால் தள்ளாதிருங்கள், தகப்பனை தள்ளாதுருங்களா? நான்லாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் கை நீட்டுற வேலையில வச்சுக்காது அப்படிங்குது. இன்னைக்கு வயசுக்கு வந்த பிள்ளைங்க அம்மா ஏதாவது கண்டிச்சதுன்னா, நீ என்ன, நான் போலீஸுக்கு போயிடுவேன் அப்படிங்குது. இன்னைக்கு அமெரிக்கன் கல்ச்சர் வந்தாச்சு. அமெரிக்கன் கல்ச்சர் எங்க கொண்டு போய் விடும் தெரியுங்களா? அபார்ஷன்லயும் டைவர்ஸ்லயும் கொண்டு போய் விடும். சாரி, நான் சொல்லிதான் ஆகணும். எத்தனை அபார்ஷன் கேசஸ் இன்னைக்கு இல்லைங்க, நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க வீதியிலேயே அந்த மாதிரி நடந்திருக்கு. யாரை குறிச்சும் பேரெல்லாம் சொல்ல முடியாது, பயங்கரமான இது. அப்படியே அந்த குழந்தைய தூக்கி குப்பை தொட்டியில வீசிட்டு போனாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து வயசு அப்போ 15 என்னமோ 16 அவ்வளவுதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ நான் சொல்லுறது 1980களிலேயே. இப்ப எந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்குறது. நீ பெரிய நீதிமான் பாரு, அவர் நீதிமான். ஒழுக்கமா போய் அவர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பா என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கு, கண்ணை மூடிட்டனால சொல்ல முடியும், கடவுளே அதை வெளிப்படுத்துங்க இப்போ, ரைட் நவ்.
இப்போ நாளைக்கு இல்ல, இப்பவே எனக்கு அதை சரி செய்து உங்களோட ஒப்புரவாகணும். முதல் ப்ரையாரிட்டி அதான். வேலையெல்லாம் மூட்டை கட்டி தள்ளி வச்சுட்டு அதுக்காக தான் உங்க அறையில வந்து நான் உட்காந்துருக்கேன். உங்க சன்னிதானத்திலும் பிரசன்னத்தில் நான் வந்து உட்காந்துருக்கேன். என்னிடம் குறை உண்டு. தாவீதுக்காரன் அப்படிதான் அழுதார். என்னிடம் குறை இருக்கு, அதனாலதான் என் பொண்ணை என் பையனை கொன்னுட்டார். அவர் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு தலையெல்லாம் எண்ணெய் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. வேலையாளிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம். இது என்னடா அது அப்படின்னு கேட்டாங்க அவர்கிட்ட. ரொம்ப க்ளோஸான வேலையா. தாவீது ஒரு நல்ல மனுஷன், ஈஸியா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழக்கக்கூடிய ஒரு நல்ல ஆள். வேலைக்காரங்க வந்து கேக்குறாங்க, என்ன ராஜாவே, நீங்க ராஜா மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் கடவுளை போல, ஆனா நீங்க இப்படி பண்றீங்க? குழந்தை அங்க செத்து பணமா இருக்குங்க, இன்னும் அடக்கம் கூட பண்ணல, நீங்க பாட்டுக்கு சாப்பிடுறீங்க. ஆமா, குழந்தை உயிரோடு இருக்கிறப்போ நான் சாப்பிடல, நான் அழுதேன். 7 நாட்கள் அழுதான், 7 நாட்கள் உபவாசத்துல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா குழந்தை இறந்து போச்சு. அப்போ தெளிவா தெரியுது, ஆண்டவர் என்ன மன்னிக்கல, என்ன தண்டிக்க அவர் விருப்பமா இருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்றேன், மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்றேன். நான் பாவியே, நான் தண்டிக்கப்பட பாத்திரனே என்று சொல்லி அவர் அப்படியாக மனக்கசந்து அது வரைக்கும் மனக்கசந்து அழுதவர் அவர் வந்து அங்க அழுகை நிறுத்திட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா போய் எல்லாம் அடக்கம் பண்ணோம், அடுத்த காரியத்தை பார்க்கணும், பெத்ஷிபாவை போய் சமாதானப்படுத்தணும், அடுத்த வேலையை அப்புறம் நாட்டை ஆளணும்ல, அரசாளணும், பார்க்கலாம் அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட தாவீது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தையை ஆண்டவர் நேசித்தார்னு இருக்கு. எதன் நிமித்தமாக நேசித்தார்? தாவீதோட தாழ்ச்சி நிமித்தமாக. தாவீது ஒப்புக்கொண்டார், தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை மனக்கசந்து அழுது, ஆண்டவரே நான் செய்தது பாவம், நீங்க எனக்கு வேலையை எடுத்தது சரிதான், எனக்கு அந்த வியாதியை கொடுத்தது சரிதான், என்னை காலில் அடிச்சது சரிதான், கையில் அடிச்சது சரிதான், வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு, நீங்க அனுமதிச்சது சரிதான், என்னிடம் ஏதாவது குறை இருக்கும் இருக்கும் சொல்லுங்க அப்படி. நீங்க கேக்குறீங்களா? இல்ல. நம்ம இந்த பாஸ்டர் வீட்டுக்கும், அந்த அக்கா வீட்டுக்கும், இந்த ஃபாதர் வீட்டுக்கும், அந்த மதர் வீட்டுக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம. கரெக்டுங்களா? இல்லைன்னா எதுவுமே கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கிறார் சைக்காட்ரிஸ்ட், எனக்கு ஏதாவது மாத்திரை கொடுன்னு போட்டு தூங்க வேண்டியது. இது எதுவுமே சொல்யூஷன் கிடையாதுங்க. இது எதுவுமே நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. திருப்பி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அந்த இடத்த தவிர எல்லா இடத்துக்கும் ஓடுறோம். இங்க என்ன நடந்தது என்றால், ஆண்டவராகிய தேவன் காயினுடைய அந்த காணிக்கையை நிராகரித்தார். ஏன் நிராகரித்தார்னா அதோடைய காரணங்கள் ஏற்கனவே விளக்கப்பட்டாயிற்று, நான் முன்னேறி சொல்லுவோம். And Cain was very angry and his countenance fell. அவனுடைய முகம் தோற்றம் கீழே விழுந்ததா இருந்ததாம். இதை பார்த்து நாம் முடித்து விடுவோம். அவன் மிகவும் கோபம் கொண்டான். யார் மேல கோபம் கொண்டான் தெரியுங்களா? முதல்ல கடவுள் மேல கோபம் கொண்டான், ரெண்டாவது அவன் சகோதரன் மேல கோபம் கொண்டான். 2 கமாண்ட்மெண்ட்டுமே பிரதான கட்டளைகள் என்ன? முழு இருதயத்தோட உன் தேவனை நேசிப்பாயாக. நேசிப்பாயின்னு என்ன தெரியுங்களா? அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதுதான் ஆண்டவரை நேசிக்கிறவன். அவர் சில காரியங்களை அனுமதித்தா அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது என்ன அவர் அப்படி பண்றது, எனக்கு மட்டும்தானா? அப்படிதான் யோபு பொண்டாட்டி வந்து சொன்னாங்க, ஏன் உன்னை பைத்தியக்கார மாதிரி உட்காந்து என்னத்தையோ பேசிட்டு இருக்கிற, உயிரோட்டு இருக்கிற, ஆண்டவரை சபிச்சுட்டு போய நரகத்துக்கு, வழியாவது உனக்கு மிஞ்சும் அப்படின்னு. அவர் திரும்பி முட்டாள் ஸ்திரீயே அப்படின்னார், ஃபூலிஷ் உமன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி திட்டி நான் பார்த்ததே இல்லை யோபு. ரொம்ப தாழ்மையான மனுஷன், எல்லாத்தோட சகஜமா பழகிறவரு, விதவைகள் மேல கரிசனமா இருக்கிறவரு, ஏழைகளுக்கெல்லாம் தான தர்மம் பண்றவரு, பெண்களை மரியாதையாய் நடத்துகிறவர். எந்த ஒரு கன்னி பெண்ணையும் நான் ஏறெடுத்து பார்க்கலன்னு சொன்ன அந்த யோபு முட்டாள் ஸ்திரீன்னு சொல்லுவாரா? ஒரு பெண் அப்படி திட்டுவாரா? திட்டவே மாட்டார். ஆனா அவர் ஏன் திட்டினார் தெரியுங்களா? நல்லது அனுமதிக்கிறப்போ நல்லா வாங்கி நல்லா கட்டுன்னு கட்டுனீங்க. இப்ப ஆண்டவர் ஒரு சோதனை அனுமதிக்கிறப்போ ஆண்டவர் கெட்டவரா போயிட்டாரா அப்படின்ற அர்த்தம். அதனாலதான் அவருக்கு கோபமே வரல. ஆனாலும் என்ன பண்ணிட்டாரு? அவரை கோபம் மூட்டுறதுக்கு பிசாசு 3 பேரை கொண்டு வந்து 4 பேரை கொண்டு வந்து ஃபீல்டு பண்ணி விட்டான். சுத்தி கிரிக்கெட்ல ஃபீல்டிங் நிறுத்துவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பக்கம் தப்பிச்சா அந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் பாவம் நடக்கவும் முடியாது. உடம்பெல்லாம் பாரு, மரத்துக்கடியிலே 11 மாசம் கடந்திருக்கிறாருங்க. 11 மாசம் சோதனை காலம் அவர் கடந்து போனார்.
அதனாலதான் அவர் இன்னும் அவருடைய பொசிஷனுக்கெல்லாம் யாருமே அவர்கிட்ட பைபிளே கிடையாதுங்க. ப்ரீ ஓல்டு கவர்னன்ட்பாங்க. அதாவது மோசே வர்றதுக்கு முன்னமே இருந்த அவர் மொதல் புத்தகம் வந்து யோபு புத்தகம் தான், மோசே எழுதின புத்தகம் தான் அது. சரிங்களா? இன்னும் ஆச்சரியமான காரியம் என்னன்னு கேட்டா, அவர் புதிய ஏற்பாடு கோட்பாடுகள் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருங்க. அந்த யோபு புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அது ஆங்கிலத்துல நாங்க ப்ரீச் பண்ணியிருக்கோம். சரி, அதை விட்டுருங்க. அப்போ அவர் சொன்னாரு, நான் துண்டு துண்டா வெற்றி போட்டாலும் நான் தேவனையே சார்ந்திருப்பேன், அவருக்கு மகிமை கொடுப்பேன் என்றார். யோபு 3:17 நீங்க வாசிக்க நேர்ந்துடும். அவர் கோபம் கொள்ளவே இல்லை. ஆனா இந்த 4 பேர் வந்து கோபம் மூட்டி மூட்டி அவரை கோபக்காரன் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் யோபு 40வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்து பார்க்கிறப்போ, நான் அப்ப கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் பிளேம் பண்ணல, நண்பர்களை அவர் குற்றம் சாட்டவில்லை. என் மேலதான் தப்பு, நான் தான் வாயை வச்சுட்டு அலப்பிட்டு இருந்தேன், என் வாயை நான் பொத்தி கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு வாய் மேல கை வச்சுட்டாரான். யோபு 40:4 இருக்கு, எழுதி எடுத்து படிச்சு பாருங்க. இப்படிதான் ஒரு நீதிமான் கர்த்தருடைய நீதியை ஏற்றுக்கொள்வான். அது அவனுக்கு எதிராக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்வாங்க. எந்த ஸ்திரீயா இருந்தாலும் சரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரனா இருந்தாலும் சரி, நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் உங்களிடம் அநீதி உண்டு. கர்த்தரிடம் அநீதி இல்லைங்க, அவ்வளவுதான். ஸ்டேட்மெண்ட், ஃபுல் ஸ்டாப். அது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னா நீங்க தனியா போய் பேசிக்கோங்க. பைபிள் இல்லாத காரியத்தை குறித்து நீங்க பேசுவதை கேட்பதற்கு ஆண்டவருக்கு நேரமும் கிடையாது, எனக்கு பொறுமையும் கிடையாது. இல்லைன்னா இல்லைங்க, அவ்வளவுதாங்க. ஏன் அதன சொன்ன, கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லையே என்று சொல்லுது பைபிள். ஏன்னா நம்ம களிமண், அவர் குயவன். அவர் நினைச்சா வணைவாரு. ஆனா அவரு இஷ்டம் போல வணைஞ்சு அந்த பானையை போட்டு உடைக்கிற ஆள் கிடையாதுங்க. எப்படி வணைவார்னா, உலகமே மெச்சிக்கிற அளவுக்கு அந்த பானையை வணைஞ்சு அந்த ஒரு இதை உருவாக்குவார். உருவாக்கக்கூடிய குயவன் அவர். உருவாக்குன பிறகு உலகமே வியக்குமா, ஐயோ எப்படி எப்படி வணைஞ்சிருக்கிறாரு வா அப்படின்னு. விலை உறைந்த ஒரு பாத்திரமாய் நீங்க மாறிடுவீங்களா? அருமையான பாடல் ஹேமாஜான் பாடுவாங்க. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாதிரும். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் மறந்து போச்சு. அது எங்க சேனல்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பாடல் பாடியிருக்கோம் நாங்க கரோக்கில. அருமையான பாடல் இல்லைங்களா? அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டா, குயவனுக்கு எதிராக கேள்வி கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை, அநீதி இல்லை, மொத்தத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இங்க என்ன பண்றான் காயின்? பயங்கர கடுங்கோபம், வெரி ஆங்கிரி, கடுங்கோபம் கொண்டு அவனுடைய முகத்தோற்றமே மாறி போனது என்று சொல்லி. சில பேர் கோவப்படுறப்போ கண்ணெல்லாம் விரிஞ்சுக்கும், வாயெல்லாம் நீண்டுக்கும், இது பார்த்தா அப்படியே பிசாசு மாதிரியே இருப்பாங்க. எப்படி தெரியும்னு கேட்டிருக்கீங்களா? என் மூஞ்சியை நானே ஒரு தடவை கண்ணாடியில பார்த்தப்ப நானே பயந்துட்டேன். அப்போதான் தெரிஞ்சது, ஐயோ கோவம் வந்தா இப்படி மாறுதான் நம்ம மூஞ்சி அப்படின்னு. அதனால கோவப்பட்டா, அப்ப இருந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, நல்ல வேலை கண்ணாடி கண்டுபிடிச்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். என் முகரே நான் கண்ணாடியில பார்த்து நானே பயந்து போயிட்டேன். அப்புறம்தான் வந்து ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமேல் கோவம் வந்தா தனியாவது போய் நான் வந்து பெனாத்திக்குவேனே தவிர அந்த இடத்துல பேசாம இடத்த விட்டு பேசாம வந்துடுவேன். ஐயோ ஒரு கோச்சிட்டு போயிட்டாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவர் இந்த வாயை வச்சு என்னென்னலாம் பேசினார் தெரியுங்களா அப்படின்னு சொல்றதை விட, அவர் கோச்சிட்டு பேசாம விருன்னு போயிட்டாருங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, கோவம் வந்துச்சு, போயிட்டேன் விருன்னு, முடிஞ்சு போச்சு. என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல, இல்ல என்னோட முக சாயல் மாறல, இல்ல நான் கடும் கோபத்தினால உன்னை சபிக்கல, இல்ல உன்னை கல் எடுத்து எரியல, இல்ல அது எவ்வளவு மேல் தானே. அப்புறம் ஒப்புரவாகிறோமோ இல்லையோ அது வந்து சூழ்நிலையை பொறுத்து. அவங்க என்ன கட்டு கோபத்துக்கு உண்டாக்கி இருந்தா நீங்க அந்த இடத்த விட்டு வந்தது நியாயமே. ஆனா அவங்க வந்து எதிரியா எண்ணாதிருங்கள், அதுதான் பைபிள் சொல்லுது. 2 தெசலோனிக்கர் 3:14-15. எதிரியா எண்ணாதிருங்கள், யாரையும் சபிக்காதிருங்கள். அதை நீங்க டோன்ட் ஹோல்ட் யுவர் கிரட்ஜஸ், இருதயத்துல பிடிச்சு வச்சுக்காதீங்க ஒரு லக்கேஜ் மாதிரி. இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ற கோட்பாடு. ஆனா திருப்பி போய் அக்கா அண்ணா இதுக்கு அப்படியே நான் திரும்பி வந்துட்டேங்க, யூட்டனை போட்டேங்க அப்படின்லாம் நான் போயெல்லாம் வந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். அதே நேரத்துல அவங்க வந்து, அப்பா என்னப்பா இப்படி கோச்சிட்டு வந்துட்டேன், நான் தெரியாம சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னா, சரிப்பா உடுப்பா மன்னிச்சு கொண்டு தோல்ல கையை போட்டுருவேன், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் என்ன பைபிள்ல இருந்து கத்துக்கிட்டது சாதாரண விஷயங்கள் தான், இதெல்லாம் பேசிக். சரிங்களா? இந்த நேரத்துல கட்டுங்கோபம் கொண்டானாம். சரி,
கடும் கோபம் கொண்டதை குறித்து ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த அத்தியாயத்துல அதை பார்க்கலாம். கடவுளோட ரியாக்ஷன், ஆண்டவருடைய ரியாக்ஷன் எப்படியா இருக்கும்? நீங்க கோபம் கொள்றப்போ கடவுள் அதை எப்படி அங்கீகாரம் செய்கிறார், எப்படியாக அவர் ரியாக்ட் பண்ணுகிறார், இதெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாம். நான் உங்களிடம் விட்டு செல்லக்கூடிய ஒரே காரியம் என்னவென்றால், 2-3 காரியத்தை டக்குன்னு சாராம்சமா சொல்லிடுறேன். 1, நீங்க கடுங்கோபம் கொள்ற அளவுக்கு ஆண்டவர் அநீதியான காரியங்களை செய்வது இல்லை. 2, நீங்க எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் நானும் நீங்களும், சைக்காலஜி சொல்லுது, கடுங்கோபம் கொள்வோம். இட் இஸ் a disappointment, it is an act of disappointment, act of frustration. நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு. அது என்ன குணம் தெரியுங்களா? பிசாசின் குணம், ஆக்கிரமிக்கிற குணம், அடையிக்கிற குணம். ஆனால் பாருங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நம்ம வரப்ப பார்க்கலாம், சில ஆவிகள் ஆக்கிரமிச்சு இச்சைகளை பூர்த்தி செய்துதான். அந்த மாதிரி நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில சுகம் கிடைக்கலன்னா அவங்க வேசிகளை தேடி போறாங்க, போனோகிராஃபி, அடல்ட் மூவிஸ் பாக்குறாங்க, இதெல்லாம் போறாங்களா? அது என்னது? இது தனக்கு கிடைக்காதது எப்படியாவது போய் ஆக்கிரமிப்பது. அதனாலதான் டூ நாட் கவர்ட் யுவர் நெய்பர்ஸ் ஒய்ஃப்னு எழுதியிருக்கு. அயலானோட மனைவிய சகோதரியா பார்க்க கத்துக்கும், அதுதான் அதோட அர்த்தம். எவன் ஒருத்தன் பார்க்க மாட்டான்? இந்த மாதிரி இருக்கிறவன் தான். கவுண்டனன்ஸ் ஃபெல், முக சாயல் கீழே விழுந்து போறது, அது 2வது காரியம். ஆனா 3வது அவன் கடுங்கோபம் கொண்டதுக்கு காரணம், அவன் நினைச்சது நடக்கல, நான் தான் தலைச்ச பையன் இவனுக்கு. 3வது, ஆபேலுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம தன்னுடைய கோபத்தை தன் சகோதரன் மேலேயும் அவன் காமிக்க ஆரம்பித்து விட்டான் என்பதற்கு அது பொருளாகும். ஜனங்கள் இதுக்குள்ள இழுக்காதீங்க, மனைவி இழுக்காதீங்க. மனைவிக்கு மட்டும் நல்ல வேலை, அவளுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு மட்டும் நல்ல சுகபலன் இருக்கு, எனக்கு மட்டும்தான் இது. சில ஆண்கள் புருஷன்மார்கள் மனைவி பார்த்தே பொறாமப்படுறாங்கங்க. உன் மனைவி நல்ல நிலைமையில இருந்தா கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, மனைவி நல்லா இருக்கட்டும். அயலானிடம் அன்பா இருங்க, சகோதரனிடம் அன்பா இருங்க. இந்த காரியத்தெல்லாம் நீங்க எதனால கடைபிடிக்க முடியலன்னா உங்களுக்கு கடும் கோவம். அவனை மாதிரி நான் வளரலையே, அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறாரு. நான் அதெல்லாம் கடந்து போயிருக்கேன். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் விட்டுட்டு இதை முடிச்சிடலாம். நான் இங்க பெங்களூரு பட்டணத்துக்கு வந்தப்போ 1999 வந்தேன். நான் வந்தப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இங்க வந்தப்போ பாத்தீங்கன்னா 3 பேரா வந்தோம். ஒருத்தர் வேற மதத்தை சார்ந்தவர், இன்னொருத்தனும் நானும் பிலீவர். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அவர் 2 மாசத்துலயே கழண்டு போயிட்டார். வேற ஒரு வீட்டை பார்த்துட்டு என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு போயிட்டார். சரி, அது அவருடைய சுய விருப்பம். நான் இவரு கூட தான் இருந்தேன், அந்த அந்நிய மதத்தார். நல்ல மனுஷன் அவர். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவருக்கு வேலை கிடைச்சிருது. 2 பேரும் பிலீவர்ஸ் தான், அவருக்கு வேலை கிடைச்சாச்சு, அருமையான வேலை. அப்ப எனக்கு என்னமோ 5000 ரூபாய் என்னமோ ஸ்டைஃபன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவருக்கு கிடைச்ச வேலை 6 மடங்கு சம்பள உயர்வு, 30,000 ரூபாய் 99ல. ஏசி கோச்சில் தான் போறது, அது இதுன்னு அதாவது சொல்லக்கூடாது. பட் அவருக்கு ஒரு தாழ்ச்சியே கிடையாது. நானே கஷ்ட நிலைமையில இருக்கிறேன், என்னை பார்த்து அப்படி கர்த்தர் உயர்த்திட்டாரு. நான் இதுல யாக்கம் போறேன், எனக்கு வீக்கெண்ட் எல்லாம் ஹாலிடே. நான் அப்ப சனிக்கிழமையும் வேலை எனக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனியில தான் இருந்தேன், மன்னாரன் கோ மாதிரி ஒரு சின்ன கம்பெனியில தான் என்னோட வேலையை ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டகாலம். அப்படியெல்லாம் சொல்லலாமா? நல்லா நீ ப்ரேயர் பண்ணு, உன்ன ப்ரேயர் பத்தலன்னு நினைக்கிறேன் உனக்கு, இப்படியெல்லாம் அவங்க அப்பா எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றது உபதேசம். என்னடா அது அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பின்பே கர்த்தர்ன எங்கேயோ கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வச்சார். இதை சொல்லணும், சொல்லியே ஆகணும். என்ன கேட்டா, அதற்கு நான் பாத்திரவான் கிடையாது. ஐ டோன்ட் டிசர்வ் தட் பிளெஸிங், பட் காட் ஹஸ் பிளெஸ்ட் மீ. நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு இது அந்தஸ்து, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அந்த நிலைமையில அப்ப இல்லை. அப்போ அவங்கள விட்டுருங்க, நான் என்ன பண்ண தெரியுமா? போய் ஆண்டவர்கிட்ட சரியான சண்டை. அப்போ அவனுக்கு வேலை கிடைச்சாச்சு, எனக்கு எப்போ வருது? அடுத்த மாசமா, அடுத்த வாரமா? அப்ப எனக்கும் வழி துறக்க ஆரம்பிச்சுட்டார் ஆண்டவர். ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான். ஆனா அவனை ஆசீர்வதிச்சாரு, என்ன ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் உடனடியா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14 வசனம் எல்லாம் கொடுத்து என்னை நல்லா தேட்டுறாரு. ஓகே, ரைட். 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 1 மாசம் போச்சு, 6 மாசம் போச்சு, 2.5 வருஷம் போச்சுங்க.
அந்த 2.5 வருஷத்துல நான் பட்ட பாடு, இனிஷியலா நான் 99ல இருந்து 2001 2002 வரைக்கும் பயங்கர வேலையே இல்லாம இல்ல, வேலை இருந்துச்சு, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, எப்பாவது கொடுப்பாங்க, ஏதோ ஒரு வேலை இருக்கும். ஆனா கர்த்தர் கையேந்து அதபடி பாத்துக்கிட்டாரு. எனக்கு போஷிக்கிற ஆண்டவர் வந்து என்ன வெக்கப்பட விடவே இல்லை. எப்படியோ வந்துரும், அந்த மாசம் ரெண்ட் கட்டுறதுக்கு எப்படியோ வந்துரும். அப்படியெல்லாம் தான் என் ஆண்டவர் பாத்துக்கிட்டாரு. 2.5 வருஷம் போச்சுங்க, நான் மறந்தே போயிட்டேன். அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மறந்தே போயிட்டேன். ரைட்டு, நம்ம இப்படிதான் போல இருக்கு, குறிக்கப்பட்ட பாத்திரன், அடியன் பிராவிகளில் பிரதான பாவி அப்படின்னு முன்னேறி போக ஆரம்பிச்சுட்டேன். கோவம்லாம் விட்டுருச்சு, மறந்தே போயிடுச்சு. என்ன கேட்டா நான் செட் ஆயிட்டேன் அதுக்குள்ள. ஆண்டவர் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் கோவப்பட்டேன், சண்டை பிடிச்சேன். அப்புறம் வந்துட்டு இல்ல அது சரியில்லைன்னு எனக்கு நான் உணர்ந்தேன். ஏன்னா கர்த்தர் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஐ டிசர்வ் ஒன்லி திஸ் மச், இவ்வளவுதான் எனக்கு தகுதி, யோகிதை அப்படின்னு இருக்கும் போல இருக்கு. ரைட்டுப்பா, ரைட்டு, ஓடுறதுக்கு பலன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு காலங்களில் ஆண்டவர் இந்த கதவை திறந்து என்னை வழி நடத்த ஆரம்பிச்சாரு பாருங்க. ஐயோ, போதுங்கிற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எபிரேயர் 6:14. உலகத்தின் ஐஸ்வர்யம் மட்டும் இல்லைங்க, நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ். இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. இங்கதான் இருக்கிறார், பெங்களூர்ல எங்கேயோ இருக்கிறாரு. அவர் மாதிரி பல பிலிவர்ஸ் எனக்கு தெரியும், சிஸ்டர்ஸ் தெரியும், பயங்கரமா ஆரம்ப கட்டத்திலே உயர்ந்தவங்க அவங்கெல்லாம். இன்னைக்கு அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் எங்களை கொண்டு போய் பல இடங்களில் இன்னைக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டு வரார். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற அந்த அத்தியாயம். நாங்க ரன் பண்ற சேனல், இந்த மெசேஜஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, சரிங்களா? அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிய, இப்ப இருக்கிற நிலைமை கொண்டு தேவனிடம் கடுக்கோபம் கொண்டு உங்க முகசாயலை கீழே இழந்து விடாதிருங்கள், விசுவாசத்தை இழந்து விடாதிருங்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அருமையான அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை நாங்கள் ஆண்டவரே மிக ஜாக்கிரதையாக நாங்கள் கவனிச்சு இதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரிடம் அநீதி இல்லை. எங்களிடம் என்ன குறைகள் இருந்தாலும் அதை சுட்டி காட்டு, அதை திட்டங்கள் தருகிற ஒரு நீர்தான், எங்களை அதன்படி செயல்படுத்துகிற ஒரு நீர்தான். தவறு செய்தால் அதை திருத்தி எங்களை ஆண்டவரே சரியான பாதையில வழிநடத்துகிற ஒரு நீர்தான், நல்ல மேய்ப்பர் நீர். என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பாடல்கள் எல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம். அந்த ப்ரோக்ராமோட நீங்க ஐக்கியம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஊழியத்தோட நீங்க இருங்க. ஆஃபரிங் எல்லாம் கேட்கலங்க, பணம் எல்லாம் கேட்கல, உங்க நேரத்தை தான் கேட்கிறோம், உங்க ஆத்மாவை கேட்கிறோம். உங்க ஆத்மா வந்து பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுக்காக தான் இந்த ஊழியத்தை உயிரை கொடுத்து பண்ணிட்டு வரோம், சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு செஷன்ஸும் ரிலீஸ் பண்றோம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் வரட்டும் கர்த்தர்கிட்ட, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சரிங்களா? அப்புறம் எல்லாத்துக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க. குறிப்பா எங்க ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஆட்டு மந்தை போயிட்டு இருக்கு. அவர் ஒருத்தர் திருந்தினார்னா அவங்களும் எல்லாம் திருந்திடுவாங்க. அதனால சபிக்காதீங்க. இருக்கிறான் பாரு கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஜெபிங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சகோதரங்க தான். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதை தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடம் செல்லாதிருங்கள், கர்த்தரிடம் சென்று மன்றாடுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.